இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒளிப்பதிவாளரா இருந்த பாலு மகேந்திரா இயக்குனரா முதலா இயக்குன படம் தான் கோகிலா. இந்த படத்துல கமல், ஷோபா, ரோஜா மணி நடிச்சிருந்தாங்க. கமல் தான் ஹீரோவா நடிச்சாரு அப்படின்னாலும் இன்னொருத்தரும் படத்துல இடம் பெற்றிருந்தாரு. அவரு பின்னால தமிழ் சினிமா கொண்டாடுற ஹீரோ அப்படின்னு அப்போ யாருக்குமே தெரியல. ஏனும் அதுதான் நடந்திருந்தது. ஆமாங்க, கோகிலா படம் பாலு மகேந்திராவுக்கு மட்டும் முதல் படம் கிடையாது. மைக் மோகன் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் மோகனுக்கும் இதுவே முதல் படம். நடிகர் விஜயோட கோட் படத்துல வில்லனா நடிச்ச அதே மோகன் தான். மோதிர கையால கொட்டு வாங்கி அறிமுகமான மோகன் அடுத்தடுத்து தமிழ்ல மூடுபனி, நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கிளிஞ்சல்கள், பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு அவரோட வெற்றி படங்களோட வரிசைகள் நீண்டுகிட்டே போயிருந்தது. ஒரு காலகட்டத்துல மோகன் நடிச்சா மினிமம் ஹிட் உறுதி அப்படின்னு நிலை தமிழ் சினிமால உருவாகி இருந்தது. ரஜினி, கமல் ஆகியோர் கோலூச்சி கொண்டுட்டு இருந்த தமிழ் சினிமாவில இப்படியான ஒரு ஹீரோவா மோகன் தயாரிப்பாளர்களோட நடிகரா, இயக்குனர்களோட நடிகரா, கதைகளோட நடிகரா, ரசிகர்களோட இதயம் கவர்ந்த நடிகரா தனி அவதாரம் செஞ்சு தொடங்கினாரு. 1977 தொடங்கின மோகனோட திரையுலக பயணத்துல 1984 ஆண்டு மிக முக்கியமா மறக்க முடியாத ஆண்டா அமைஞ்சிருந்தது. அவரோட நடிப்புல இந்த ஒரே வருடத்துல 14 படங்கள் வெளியாகி இருந்தது. இதுல ஒரே நாள்ல 3 படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தது. இந்த 14 படங்களும் ஹிட் கதை கிடையாது. இது உண்மையான சம்பவம். உன்னை நான் சந்தித்தேன், நான் பாடும் பாடல், ஓசை, 100வது நாள், நிரபராதி, விதி, ஹோ மானே மானே, அம்பிகா நேரில் வந்தால், அன்பை ஓடிவா, சாந்தி முகூர்த்தம், நெஞ்சத்தை அள்ளித்தா, மகுடி, ருசி, வாய்ப்பந்தல் அப்படின்னு 14 படங்கள் ஒரே வருஷத்துல ரிலீஸ் செஞ்சிருந்தாரு மோகன். வருஷத்துக்கு 12 மாதங்கள், மாதம் 1 அப்படின்னு வந்தா 12 படங்கள் தான் ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஆனா 14 மோகன் படங்கள் வெளியாகுச்சு அப்படின்னா தமிழ் சினிமா உலகில மோகனோட மவுசு எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இதுல அக்டோபர் மாசத்துல வெளியான ஓ மானே மானே, ஓசை, உன்னை நான் சந்தித்தேன் ஆகிய 3 படங்களும் ஒரே தேதியில ரிலீஸ் ஆகி இருந்தது. இதுல சிறப்பு என்னன்னா இந்த 15 படங்களுமே எல்லாமே ஹிட் அடிச்சிருந்தது. அந்த காலத்துல மோகனோட படங்கள் எல்லாமே ஹிட் அடிக்க காரணம் அவரோட படங்கள் குடும்பங்கள் பாக்குற படமா இருக்கும். மோகன் அப்படியான கதையில தேர்வு செய்வாராம். இதனால அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகினா தியேட்டர்களுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதும் குடும்பமா வர்றதும் தமிழகத்துல நடந்திருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.